வணக்கம். திமுக முக்கிய புள்ளி ஒருவர் தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் ஐக்கியமாகி இருப்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் திமுக ஒன்றிய செயலாளராக இருந்தவர் கோவிந்தராஜன். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு 852 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பறிகொடுத்தார். இருப்பினும் தொடர்ந்து கட்சி பணிகளில் ஆக்டிவாக இயங்கி வந்த இவர் உள்ளாட்சி தேர்தல் மூலம் தனது மனைவியை பர்கூர் ஒன்றிய சேர்மன் ஆக்கினார். இந்த நிலையில் ஒன்றிய நிர்வாக பணிகளில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலையிடுவதாக கூறி மாவட்ட பொறுப்பு அமைச்சரான சங்கரபாணியிடம் பலமுறை முறையிட்டு இருக்கிறார். 4 மாதங்களுக்கும் மேலாக அமைச்சர் சங்கரபாணி இது குறித்து என்னவென்று கூட அழைத்து விசாரிக்காததால் திமுகவில் கடும் அதிருப்தி மனநிலையிலே தொடர்ந்து இருக்கிறார். இந்த நேரம் பார்த்து அதிமுக தூது விட்டிருக்கிறது. அதே போல் அதிமுகவின் மேல்மட்ட முக்கிய புள்ளி ஒருவரை அழைத்தும் பேசியிருக்கிறார். இதனால் ஒன்றிய சேர்மனாக உள்ள தனது மனைவி உட்பட 8 ஒன்றிய கவுன்சிலர்களுடன் அதிமுகவில் ஐக்கியமாகிவிட்டார் கோவிந்தராஜன். இவர் அதிமுகவில் இணைந்தது அமைச்சர் சங்கரபாணிக்கு வேண்டுமென்றால் எந்த இழப்பையும் தராமல் இருக்கலாம். ஏனெனில் அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போட்டியிட போவதில்லை, அரசியல் செய்ய போவதில்லை. அவர் திண்டுக்கல் மாவட்டக்காரர். ஆனால் இந்த நிகழ்வு திமுகவிற்கும் திமுகவின் ஓட்டு வங்கிக்கும் பர்கூரில் பாதகம் ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் பர்கூரை பொறுத்தவரை அது அதிமுக கோட்டையாக கருதப்படும் தொகுதி. இதனிடையே திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைந்த பிறகு கோவிந்தராஜன் என்ன கூறியிருக்கிறார் என்றால், யாருக்கு டெண்டர் கொடுக்க வேண்டும் என்பது முதல் எல்லா விவகாரங்களிலும் எம்எல்ஏ தலையிட்டால் அப்புறம் எதற்கு ஒன்றிய சேர்மன் என்ற பதவி இருக்கு? மாவட்ட செயலாளரிடம் நான் டெண்டர் கேட்டோ சிபாரிசு கேட்டோ சென்றதில்லை. மரியாதை ஒன்றைதான் எதிர்பார்த்தேன், அது கிடைக்கவில்லை. மாவட்ட பொறுப்பு அமைச்சரான சங்கரபாணி எங்கள் பகுதிக்கு வருகிறார் என்றால் அந்த தகவலை கூட என்னிடம் யாரும் சொல்வதில்லை. 4 மாசமாக அமைச்சர் சங்கரபாணி பிரச்சனையை பேசி தீர்த்து வைப்பார் என்று பார்த்தேன். அது நடக்கவில்லை. திமுக தலைமை மீது எனக்கு வருத்தம் இல்லை, மனம் வெறுத்து போய்தான் அதிமுகவில் இணைந்தேன் என்று கூறினார். திமுகவின் முக்கிய புள்ளி ஒருவர் அதிமுகவில் இணைந்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.